வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால இதை ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலு. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதைய கனெக்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கங்க. இதில் டெய்லி நிஃப்டியோட அப்டேட்ஸ் மார்னிங்கில் கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இங்கே இதில் புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்க ஒரு 13 வீடியோ இருக்குது. இது ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் இதுலேயே இருக்கும். இதை பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்க இந்த கோர் கோர் கான்செப்ட் தான் டோட்டலாக அத்தனை வீடியோலையும் இருக்குது. அதனால் நீங்கள் இதை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டிங்கனாவே மற்ற கான்செப்ட் ஃபுல்லாக இதில் எதை அடங்கியிருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட் தொடங்கணும் அப்படின்னு ஃபால் தான், கீழேயே வந்துட்டா மார்க்கெட்டு. ஆல்ரெடி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்த பதிவு நேற்றே இதை பற்றி சொல்லியிருந்தேன் நான். என்ன நடந்திருக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனது. இந்த பிளேஸ் நேற்று க்ளோஸ் ஆயிருந்தங்காட்டி இங்கேயே ஓப்பன் ஆனது. நியூட்ரல் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்தவன் தான் இந்த சப்போர்ட்டெல்லாம் அடிச்சுட்டு கீழே வந்துட்டான். கீழே வந்த எதுனா இந்த லெவல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலை கிட்டத்தட்ட டச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே அந்த லெவலுக்குள்ளே போய் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கா. இதில் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்து இது கீழே வந்த பின்னாடி அடுத்த சப்போர்ட் நம்ம இங்கே ட்ராக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த இடத்துல நின்றுருக்குன்னா இங்கே முன்னாடி செக் பண்ணோம்னா ஏதாவது சப்போர்ட் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடைச்சிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சிருக்கிற இடத்துலையும் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது. இல்லாமல் அது அந்த இடத்துல நிற்காது பாருங்கள். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா. இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் தான் தெரியும். அதாவது மார்க்கெட் ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது கீழே பிரேக் பண்ணுறாங்க போது நம்ம அடுத்தடுத்து சப்போர்ட் இங்கே ட்ராக் பண்ணி பார்க்கணும். கீழே இது வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணிங்கன்னா பாருங்கள். இங்கேருந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படி இந்த ரிஜெக்ட்டு இந்த ரிஜெக்ட்டு கனெக்ட் பண்ணி எழுத்து பாருங்கள். கரெக்டாக அந்த இடம் தான் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்போ இது ஒரு சப்போர்ட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். பட் கீழே வரும்போது நம்ம இதை பெருசாக வச்சதுருக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சப்போர்ட் எடுத்து தான் திரும்புது பாருங்க மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த கனெக்டிங் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ரிஜெக்ட் ஏரியா. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம இதை எக்ஸாக்டாக வச்சிருக்காட்டி கூட இந்த இடத்துல திரும்பி இருக்குது மார்க்கெட்டு. திரும்பி எங்கே நின்றுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த லோ இருக்கு இல்லைங்களா? அங்கேயே போய் க்ளோஸ் அதுக்கு மேலே தான் வச்சுருக்கா. நிறுத்தி வச்சுருக்கா. நாளைக்கு இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸில் பார்க்கலாம் ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த பிளேஸில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது நேற்று லோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நல்லா மேலே போயிருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்திருக்கலாம். இது வரைக்கும் வந்திருந்ததுன்னா இதை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். பட் அது அங்கே வரைக்கும் கூட போகல. அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இது இங்கே போய் டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கும். பட் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கீழேயே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரிவர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள். அதுக்கு பின்னாடி இந்த கையத்தொடரில் இந்த கையத்தொடரில் இந்த கையத்தொடரில் அப்போது லோவையும் உடைக்காமல் இருந்திருக்கிறான். இது வரைக்கும் இந்த லோ இது பண்ண பின்னாடி லோவையும் பெருசாக உடைக்கல. ஆனால் இந்த ஹையவே பிரேக் பண்ணல. அப்படிங்கும்போது மார்க்கெட்டு ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்படியே வீக் கீழேயே வந்துட்டா. இது வரைக்கும் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இது பக்காவாக மேட்ச் ஆகிருக்கும்.
5 மினிட்ஸ் காலையில் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இந்த பிளேஸ்க்கு அல்லது இந்த பிளேஸ்க்கு வச்சு இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி அப்படியே இழுத்துருந்தீங்கன்னா பாருங்கள் அங்கே தான் டச் ஆகிருக்கு. எத்தனை கனெக்ட் எடுத்துருக்கு பாருங்க. இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸுக்கு கனெக்ட் பண்ணோம்னா இது ஒரு பிளேஸு, இது ஒரு பிளேஸு, இது ஒரு பிளேஸ், இதே இடத்துல கனெக்ட் ஆகி அப்படியே கீழே விட்டுருக்கா. இப்படி தான் மார்க்கெட்டை பார்க்கணும். இப்போ இன்ட்ராடே வாய்ப்புகள் இப்படி தான் நம்ம செக் பண்ணிக்கணும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு கீழே வந்திருக்கிறான். வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்தவன் இந்த ரேஞ்சுக்கே வர முடியல, மறுபடியும் இங்கேருந்து கீழே திருப்பியிருக்கான். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரெண்ட் எடுத்திருக்கு? ட்ரெண்டு செல் ட்ரெண்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கூட போய் பழகணும். இங்கே போய் பை எடுத்து நான் இது வரைக்கும் போகிறேன் அப்படின்னால நினச்சிங்கன்னா தப்பாயிடும். ட்ரெண்ட் என்ன இருக்கோ அது கூட போய் பழகுங்க. ஆப்போசிட் ட்ரெண்ட் மாறிச்சு, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு கீழே வச்சு ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் இருக்குது, வந்தது எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திட்டான். கிட்டத்தட்ட ஒரு 200 250 பாயிண்ட்டு கீழே கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. கொண்டு வந்து மறுபடியும் இதே இடத்துல முடிச்சுட்டு வச்சு நிறுத்தி வச்சிருக்கான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கிறான்னு செக் பண்ணுவோம். இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவை இருக்காது, இப்போ தூக்கிடுவோம் இதெல்லாம். நம்ம ஒன்று முடிஞ்சாச்சுன்னா அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே தேவை இருக்காது, ஏன்னா அந்த லெவல் உடைச்சிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பெரிய இம்பேக்ட் லெவல் கிடையாது, இருந்தாலும் இருக்குட்டு பார்ப்போம். கீழே வந்து அடுத்த லெவல் இதுதான். இப்போ வந்து நாளைக்கு இது ட்ரேடுக்காக வைக்கக்கூடிய லெவல். நாளைக்கு என்ன நடக்கலாம்? ஏன்னா ஒரு பெரிய ஜோன் உடைச்சிருக்கிறான். இந்த ஜோன் வந்து மிகப்பெரிய ஜோன், இந்த ஜோன் உடைச்சிருக்கிறான். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஒன்றா நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே போய் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இங்கிருந்து கீழே வந்து இப்படி சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பெரிய ஒரு ஜோன் உடைச்சிருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வர்றதுக்கு ஈஸியாக வரலாம், பெரிய மேட்ரு கிடையாது. நாளைக்கு இதுக்கும் கூட வரலாம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதையே வந்து ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரன் ஆகிருக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட் பார்த்தீங்கன்னா இது ஸ்பாட் என்ன பண்ணிருக்குது, அடுத்த ரேஞ்சுக்கு வந்து இங்கே வந்து நின்று இருக்காது. ஆல்ரெடி இது சேம் பிளேஸில் தான் நிற்குதுன்னு வச்சுக்கலாம், அது இந்த மாதிரி தான் நிற்குது. இதை விட்டாச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சு தான். இது வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கு. இது சப்போர்ட் அப்படின்னா வாட்ச் பண்ணிக்க. இது 5 மினிட்ஸில் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சுது. இது பாருங்கள் அது எப்படி காமிச்சிருக்குன்னு. இது ஆல்ரெடி மார்னிங் போட்ட கோடு தான், மார்னிங் ஏதோ ட்ரேடுக்காக போட்டது. ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தது. ஃப்யூச்சரில் வந்து இந்த ஹையை தொடாமல், அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா பை ட்ரெண்டு மாறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஹையை தொடாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பிட்டான். ஆனால் ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருக்குது, எக்ஸாக்டாக வந்து இந்த ஹையை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதே இடத்த டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விட்டுருக்கான். கீழே பாருங்க எந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்திருக்கான்னு. இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் மேலே திரும்பி இருக்கிறான், மறுபடி அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே கொண்டு போயிட்டான். அப்போ நம்மளுக்கு நான் ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ எதுக்கு ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கோன்னா 5 மினிட்ல வந்து அது டச் பண்ணல. கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு சார்ட் போட்டுரு தனியாக. ஃபைவ் மினிட்ஸ் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த லைனுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கேயே திரும்பிடுச்சு, முன்னாடியே திரும்பிடுச்சு. ஆனால் அது என்ன பண்ணியிருக்குது, ஸ்பாட்டில் வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு திரும்பி இருக்கிறான். அப்போது இது சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கலாம் மார்க்கெட் இது உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு. இப்போ ஃபியூச்சரில் வந்து இது பிரேக் பண்ணல அப்படிங்கும்போது ஸ்பாட்டில் டச் பண்ணிட்டு திரும்புறாங்க போது கரெக்டான இடம் தானே இது. இப்படி தான் வாட்ச் பண்ண சொல்கிறேன். அப்போ இதில் என்ன நடக்குதோ ஸ்பாட்டில் அதான் ஃபியூச்சரில் நடக்கும். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கு. ஆனால் இதை வச்சு ட்ரேட் பண்ணலாம்னா இது வேண்டாம், நீங்கள் வந்து ஃபியூச்சர் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். இதை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இது இந்த ரேஞ்சு காட்டிட்டு திரும்பி வச்சு ஃபியூச்சரில் வந்து இந்த ரேஞ்சுக்கு வராமையே திரும்பி இருக்கு. இதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்போ அதுக்கு தான் வந்து ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டையுமே பார்த்துக்கொண்டு சொல்கிறது.
இப்போ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைக்க முடியாமல் அப்படி அப்படியே கீழே வர்றாங்க போது மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகிறக்கு பாசிபிலிட்டின்னு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, செல் ட்ரெண்டு. அப்போ கண்டினியூ நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். நாளைக்கு நடக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் மேலே கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ரேஞ்சை உடைச்சிருக்கும் போது அடுத்த ஒரு மூமெண்ட் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட் உடைச்சிட்டு வந்திருக்கான். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த பதிவு கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம்.